ஹாய் கைஸ், வெல்கம் டு வெங்கி விளாக்ஸ். ஸோ இந்த விளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் ஒய்ஃப் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கு. ஸோ அதுக்கான பிளானிங்கு எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா கிஃப்ட் மட்டும் தான் வாங்கணும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், அதாவது சாரீ அது எடுத்து கொடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே போய் பார்த்தாதான் தெரியும் என்ன மாதிரி சாரீ, எப்படி என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, இந்த விளாக் எப்படி போட்டுருக்குன்னு. கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஏன்னா நான் எந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாலும் அது ஒழுங்காக நடந்ததில்லை. ஸோ இந்த சர்ப்ரைஸ் பிளான் வந்து ஆஃப்டர் த மேரேஜ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில இது எப்படி நடக்க போகுது எனக்கே தெரியல. நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அதுல எது சொதுப்போன்னு எனக்கே தெரியாது. எனக்கே சர்ப்ரைஸா இருக்கும் அது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நானா ட்ரெஸ் எடுக்க தான் போறோம். நீங்க வாங்க ஒன்னா போய் ட்ரெஸ் எடுக்கலாம். என் ப்ரோ வர என் கூட வந்து ஜாயின் ஆக போறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெரோம். என் கிளாஸ்மேட்லாம் யாருன்னு தெரியும் அவனை. A few moments later. நல்லா இருக்கு. கமெண்ட் சொல்லுங்க. அதுக்குள்ள எனக்கு ஆனிவர்சரி முடிஞ்சு என் பர்த்டே தான் வந்துடும். ஆமா ஆமா, இந்த மாசம் 24 ஜூலை 24 தானே. பர்த்டே என் தம்பி பிறந்தநாள் டிசம்பர்ல வருது. அதுக்கப்புறம் நியூ இயர், எங்க அப்பா பிறந்தநாள் பொங்கல்ல வந்து மொத்தமா சேர்த்து கொடுத்துறேன். அதுக்கு பர்த்டே ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்ன ரெண்டுமே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இதுல எதுன்னு சூஸ் பண்ண தெரியல. ஆல்ரெடி ஒரு அக்கா சூஸ் பண்ணி கொடுத்தாங்க ஒரு கம்பெனி. அது எடுக்கலாமா? ஆனா அது எடுக்கல, ஏன்னா அது கொஞ்சம் பழசா இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் அதுக்குள்ள 12 மணி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒய்ஃப் கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க? ஸோ இப்போ டைம் 11:30. நீங்களே பார்த்தாலே தெரியுது ரோடு எல்லாம் எப்படி இருக்குன்னு. கிஃப்ட் நாளைக்கு கொடுக்கலான பிளானு, ஆனா அதுக்குள்ள நான் எங்க ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பா பேக்ல வச்சாலும் சரி, கையில கொண்டு போனாலும் சரி மாட்டிப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இப்பயே போறோம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour சமாளிக்கிறோம். அதுக்கப்புறம் கிஃப்ட்டை கொடுக்குறோம். மேடம் கூட சும்மா இல்லை, எப்பவுமே அடிக்கடி கால் பண்ணுவாங்க வேலையை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறப்போம். ஆனா இப்போ ரொம்ப நேரம் கால் பண்ணவே இல்லை. ஒரு டைமுக்கு மேலே கால் பண்றாங்க. அவங்க எதனா சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல, நம்ம போய் பார்த்தாதான் தெரியும். ஸோ கைஸ், வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எனக்கு எல்லாமே எங்க அப்பா வெளியே வெயிட் பண்ணியிருந்தாரு ரொம்ப நேரமா. அப்புறம் உள்ள போறாங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேளை வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஆனா என்ன, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல. ஆனா நான் லேட்டா வரதை பார்த்து கேட்கட்டும்னா வரான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைச்சிருந்தாங்க எதுவுமே கொண்டு வரல. ஏன்னா அதுதான் சர்ப்ரைஸ். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். அதே மேல பாருங்க. உனக்கு என்ன மிஸ் பண்ண?
சொன்னல கைஸ் எப்படியும் எதனா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேன்னு. ஏன்னா போன வாட்டியும் பர்த்டேக்கு தான் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது வந்து மொட்டை மாடியில் பண்ணது. அது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை, அவங்களுக்கு தான் சர்ப்ரைஸ். ஏன்னா வேலையை முடிவது போல மொட்டை மாடியில் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க போல. ஆனால் அந்த டைம் பார்த்து ஓவரா காட்டடிச்சு மொத்தமாக ஒழிஞ்சு போயிடுச்சு அது. அதனால ரொம்ப பாவம். ஆனால் நல்லா இருந்துச்சு, பாராட்டலாம். எனக்காக பண்ணியிருக்காங்களே. ஹாப்பி வெட்டிங் டே. கை கொடுக்கணும் மனசுல. ஹாப்பி வெட்டிங் டே. எப்படி இருக்கு? நீதான் ரசமலாய் என்ன ரசமலாய் இப்படிதான் செய்வாங்க.